தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே புனித அந்தோனியாரின் பரிந்துரை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசிரியருக்காக இறைஞ்சி நிற்கிறோம். நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிற பொழுது இறை நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிறார். அதிலும் சிறப்பாக நம்முடைய சிறப்பு பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித அந்தோனியாரின் வழியாக இறைவனை நாம் அணுகுகின்ற பொழுது இன்னும் கூடுதலாக நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் நமக்கு நிறைவேற்றி தருகின்றார். எனவே நம்பிக்கையோடு புனித அந்தோனியார் வழியாக இறைவனுடைய பாதத்திலே நம்முடைய தேவைகள், நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள் அனைத்தையும் இறக்கி வைப்போம். நிச்சயமாக இறைவன் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தந்து நம்முடைய வாழ்வை எல்லா வளங்களாலும் நலன்களாலும் நிறைவுறச் செய்வாராக. சிறப்பாக இன்றைய நாளிலே தாயாம் பிறவியோடு இணைந்து புனித மரியின் ஊழியர் சபையை நிறுவிய சகோதரர்கள் 7 நாம் நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியின் மீது அதிகமாக பக்தியும் அதிகமாக பாசமும் கொண்ட அந்த சகோதரர்கள் ஒரு துறவற சபையை ஏற்படுத்தி மக்களுக்கு பெருந்தொண்டு ஆற்றினார்கள். நாமும் அவர்களைப் போல பிறரன்பு பணியில் வாழக்கூடிய நல்வரம் வேண்டியும் இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்ந்ததர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமா. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடம் இருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் பயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக கண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்பு கொள்ளும் நாம் முதற்கனிகளும் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீ கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். தம் உரிமை சொத்தாவும் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்திரர் அதில் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனத்தில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர்.
குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 14 முதல் 21 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மனித வாழ்க்கையிலே 3 நிலைகள் அல்லது 3 தளங்கள் இருக்கின்றன. உடல் சார்ந்த தளம், மனம் சார்ந்த தளம், ஆவி சார்ந்த தளம். உடல் சார்ந்த தளம் நமக்கு தெரியும், நம்முடைய உடல் அளவிலான காரியங்கள். மனம் சார்ந்த தளம் என்பது நம்முடைய சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தியது இந்த மனம் சார்ந்த தளம். ஆவி சார்ந்த தளம் என்பது கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்முடைய ஆன்ம வாழ்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட தளமாக அது இருக்கின்றது. முழுமையான மனித வாழ்வு என்பது முதல் தளத்திலிருந்து, அதாவது உடல் சார்ந்த தளத்திலிருந்து மனம் சார்ந்த தளத்தை கடந்து ஆவி சார்ந்த தளத்திற்குள்ளாக செல்வதுதான் முழு மனித வாழ்வாக, நம்முடைய முழுமையான வாழ்வாக இருக்க முடியும். இந்த நற்செய்திகளை பார்க்கிற பொழுது சீடர்கள் முதல் தளத்திலேயே தங்கி விடுகிறார்கள், உடல் சார்ந்த தளத்திலேயே தங்கி விடுகிறார்கள். இயேசு சீடர்களிடத்திலே பரிசேயர் ஏரோதியர்களை குறித்த அவர்களுடைய புளிப்பு மாவை குறித்து குறிப்பிடுகின்றார். அதாவது பரிசேயர்கள் ஏரோதியர்கள் அவர்களுடைய வெளிவேடு தன்மை, அவர்களுடைய பகைமை உணர்வு, இவற்றையெல்லாம் குறித்து இயேசு சீடர்களிடத்திலே சொல்லுகின்றார். ஆனால் சீடர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உடல் சார்ந்த தளத்திலேயே தங்கி விடுகிறார்கள். தங்களிடம் அப்பம் இல்லையே, உண்பதற்கு இல்லையே, தங்களுடைய வயிற்று பசியை போக்குவதற்கு அப்பம் இல்லையே என்று அவர்களுடைய சிந்தனைகள் கீழான சிந்தனைகளாக, உடல் சார்ந்த சிந்தனைகளாகவே இருந்து விடுகின்றன. இயேசு என்ன நினைத்தார்? தான் செய்த வல்ல செயல்கள், தான் அவர்களோடு உடன் இருந்தது,
கடவுள் மீதான அவர்களுடைய நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் சீடர்களும் தன்னை போன்றே அந்த மூன்றாவது தளத்தில், ஆவிக்குரிய தளத்தில் இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சீடர்கள் அதற்கு மாறாக மனம் சார்ந்த தளத்தில் கூட இல்லாமல் உடல் சார்ந்த தளத்திலேயே தங்கி விடுகின்றார்கள். அந்த மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கும் அருமையானதொரு சிந்தனையை, வாழ்வியல் பாடத்தை கற்றுத் தருகின்றது. நம்மையும் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. சீடர்களை போல நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாமும் பல நேரங்களில் நம்முடைய உடல் சார்ந்த தளத்திலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆவி சார்ந்த தளத்தை நோக்கி வாழ்வதற்கான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கான அழைப்பை பல நேரங்களில் நாம் மறந்து வெறுமனே இந்த உலகு சார்ந்த உடல் சார்ந்த தளங்களிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் சார்ந்த தளத்திலே நாம் அதிகமாக இருப்பதால் தான் நமக்கிடையே, நம்முடைய உறவுகளுக்கிடையே, நம் அடுத்திருப்பவர்களுக்கிடையே அதிகமாக சண்டை, சச்சரவுகள், பிணக்குகள் இவை காணப்படுகின்றன. எப்பொழுது நம்முடைய எண்ணங்கள் மேலான எண்ணங்களாக இருக்கின்றனவோ, நம்முடைய செயல்பாடுகள் ஆவிக்குரிய செயல்பாடுகளாக இருக்கின்றனவோ, அப்பொழுதே நாம் சிறு சிறு சண்டைகள் போட மாட்டோம். மற்றவர்களை முழு மனதோடு மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் இறைவன் விரும்பியவாறு ஆவிக்குரிய தளத்திலே இருப்பது போல நாம் வைத்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே நாம் நம்முடைய வாழ்வை சிறு சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, இறைவன் விரும்புகின்ற ஆவிக்குரிய தளத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்வுக்கான அழைப்பு என்பது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல. இது ஒரு தன்னிகரற்ற அழைப்பு. மற்ற மனிதர்களிடமிருந்து நாம் தனித்து விளங்க வேண்டும். மற்ற மனிதர்கள் தங்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் போட்டுக்கொண்டு விட்டு கொடுக்கக்கூடிய மனம் இல்லாமல், மன்னிக்கக்கூடிய மனம் இல்லாமல் முதல் தளத்திலேயே அவர்கள் தங்கி இருக்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, மேல்வரி சட்டமாக விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்வை கண்டு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை, மற்றவர்களை மன்னிப்பதை, மேலான எண்ணங்கள் கொண்டு பொதுநல மனம் கொண்டு வாழுகிற நம்முடைய அந்த வாழ்க்கை முறையை கண்டு மற்றவர்களும் இறைவன் பால், ஆவிக்குரிய தளத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இறைவனுடைய பிள்ளைகள், அவருடைய அன்பு சீடர்கள், அவருடைய சாட்சிகள் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நாம் முதல் தளத்திலேயே தங்கிவிட மாட்டோம். நமக்கு இடையே காணப்படக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அவற்றையும் கடந்த ஒரு மேலான வாழ்வு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக மனம் சார்ந்த தளத்தை கடந்து ஆவிக்குரிய தளத்திலே நாம் பயணிக்க ஆரம்பிப்போம். ஆவிக்குரிய தளத்திலே நாம் இருப்பதை எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும்? நாம் இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அன்புள்ளம் கொண்டவர்களாக, பிறர் மீது இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பிறருடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து முழு மனதோடு அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நாம் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் கீழானவர்களாக தெரியலாம், அல்லது கோழைகளாக, வாழ தெரியாதவர்களாக கூட இந்த உலகின் பார்வையிலே நாம் தோன்றலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வையிலே நாம் மேன்மை மிக்கவர்களாக, அவருடைய அன்பின் சாட்சிகளாக இந்த உலகத்திலேயே நாம் வாழ்பவர்களாக இருப்போம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய சிறப்பு பாதுகாவலர் புனித அந்தோனியார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் வாழ்ந்தார். அவர் முதல் தளத்திலேயே தங்கி இருக்கவில்லை, உடல் சார்ந்த தளத்திலேயே அவர் தங்கி இருக்கவில்லை. அவருடைய வாழ்வு முழுவதும் ஆவிக்குரிய தளத்தில் தான் இருந்தது. எப்பொழுதும் பிறருக்குரிய காரியங்களை செய்ய பொதுநலம் கொண்ட ஒரு மனிதராகத்தான் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மேலான வாழ்வு வாழ அழைக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வை சிறு சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்களை எல்லாம் வேறறுத்து விட்டு தவ காலத்தை தொடங்க இருக்கக்கூடிய இந்த நாளில் தாமே
நம்முடைய வாழ்வை ஒரு புதிய வாழ்வாக மாற்ற, இறைவனுக்கு உகந்த நல்லதொரு வாழ்வாக மாற்ற முயற்சி செய்வோம். தவக்காலம் என்பது நாம் இறைவனுக்கு மிக அருகிலே நெருங்கி வரக்கூடிய காலம். எனவே நம்முடைய வாழ்வை சற்று திருப்பி பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே நான் எந்த தளத்திலே இருக்கிறேன்? ஆவிக்குரிய தளத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது முதல் தளத்திலேயே, உடல் சார்ந்த தளத்திலேயே அல்லது மனம் சார்ந்த தளத்திலேயே தங்கி தேங்கி கிடப்பவளாக இருக்கின்றேனா என்று சற்று நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து தவக்காலம் நம்மை அழைக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய உன்னதமான மேலான வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்குள்ளாக நாம் கடந்து செல்கின்ற பொழுது இறைவனுடைய அருள் வரங்கள், ஆசீர்வாதங்கள் அபரிவிதமான விதத்திலே நம்மை வந்தடையும். எனவே ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்து இறைவனுக்கு அவருடைய அன்பின் சாட்சிகளாக நம்முடைய சிறப்பு பாதுகாவலர் புனித அந்தோணியாரை போன்று வாழக்கூடிய நல் வரம் கேட்டு நல் மனம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர்களுக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையானது நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராக எழுப்பித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவு உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவர் தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அந்தோனியார், மரியின் ஊழியர் சபையை நிறுவிய புனிதர் எழுவர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரம் அருள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றைக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இரு நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும் எனது ஆன்மா நலமடையும்.
வாங்கியிருக்கீங்களா? எனக்கு வளங்கள் சேர்க்கும் மருந்து உறவை வளர்க்கும் விருந்து உறவை வளர்க்கும் விருந்து அளிக்கும் அருளமுது பாடுவேன் பாடுவேன் பாடில் வாழுவேன் மக்களே, நாளை காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் வைத்து திருநீற்று புதன் திருப்பலி நடைபெறும். இணையூர்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நேரங்களில் திருப்பலியானது நடைபெறும். மன்றாடுவோமா. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கான என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது
நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். அன்பு தெய்வம், அன்பு தெய்வம். எடுத்து வைக்கணும் நீங்க. ஆமா.